மார்கழி மாத பிறப்பையொட்டி சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பஜனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, மார்கழி மாதம் தொடங்கியதை அடுத்து சென்னை மயிலாப்பூர் கோவில்களில் சிறுவர்கள், சிறுமிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் பஜனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாதம் ஆரம்பத்தை முன்னிட்டு பஜனை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதம் என்பது தமிழர்கள் மதிப்பும் மரியாதையும் தரும் முக்கிய மாதமாக கருதப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து அவர்கள் கோயில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்து ரத வீதி மற்றும் பிரதான வீதிகளில் திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடியபடி வலம் வருகின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்தும் வரும் பக்தர்கள் கூட மார்கழி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்வது ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மார்கழி மாதத்தின் முழுவதும் இந்த பஜனை தொடர்பாக பக்தர்கள் தொடர்ந்து அவர்கள் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த பஜனையில் ஈடுபட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு என்பதை செய்கிறார்கள். குறிப்பாக அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்தி மன நிம்மதியும் சந்தோஷம் பெறுவதற்காக தினசரி இந்த மார்கழி மாதத்தில் பஜனையில் ஈடுபடுவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பஜனை முடிந்ததும் பக்தர்களுக்கு கோவில்களில் சிறப்பு உணவுகளும் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கை ஆன்மீக நிறைவை உணர்வதாகவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். மார்கழி மாதத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நடைபெறும் இந்த பஜனை நிகழ்ச்சிகளில் பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கோவில்களுக்கு சென்று தங்கள் வழிபாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சிறுமி, சிறுவர்கள் உட்பட அனைவரும் தங்களுக்கு ஏற்ற பாடல்கள், இந்த திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம் பாடல்களை பாடி அவர்கள் அந்த மார்கழி மாதத்தை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக காலை முதலே எழுந்து அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய வாசல்களில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டும் அவர்கள் அந்த மார்கழி மாதத்தை என்பதை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக என்பதால் இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் அதிக அளவு கூட்டம் என்பது காணப்படுகிறது. 4 மாடவதிகளிலும் பக்தர்கள் அனைவரும் பாடல்கள் பாடிக்கொண்டு தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கோவிலுக்குள் சென்று அங்க இருக்கக்கூடிய கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திரும்புகிறார்கள். அதே சமயம் ஆங்காங்கே பக்தர்களுக்கு தேவையான உணவுகளும் அங்கே வழங்கப்படுகிறது. மார்கழி மாதம் தற்போது பிரம்மாண்டமாக தொடங்கி தற்போது பக்தர்கள் அனைவரும் வீதி உலா என்பதை நடத்தி வருகிறார்கள். அபிராமி. தகவல்களுக்கு நன்றி வினோத். நந்தநந்தன கோவிந்த நவநீத சோர கோவிந்த நந்தநந்த பசுபாலக ஸ்ரீ கோவிந்த பாப விமோಚನ கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த வெಂಕಟರಮಣ கோவிந்த சேஷ சாயி கோவிந்த சேஷாத்ரி நிலைய 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.